வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லெஃப்ட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான சத்தான ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இது எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி பூஸ்ட் லெவல் அதிகரிக்க செய்யும். இதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் துவரம்பருப்பை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ருசி அதிகரிக்கும். இப்போ சோம்பு, மிளகு, சீரகம், மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 சொம்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மூடி போட்டு 5 விசிலுக்கு எடுத்துக்கலாம். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் 2ஆக ஷேர் பண்ணி 2 விதமான சூப்பாக செய்ய போகிறேன். பேஸ் இது தான். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை பாதியை இந்த மாதிரி வாட்டரியாக இந்த மாதிரி சூப் எடுத்துக்கலாம். இது ஒரு டைப்பு. இப்போது இந்த வேக வச்சதில் மிச்சம் பாதியை ஃபேனில் ஆற வச்சு இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அது ஒரு விதமான க்ரீமியாக இருக்கும். அதுவுமே ஒரு டேஸ்டியான ஒரு சூப் தான். அது மெயின் பேஸ் இது தான். இதை 2ஆக ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். பாதியை அரைச்சி பாதியை ஃபில்டர் பண்ணியும். இப்போ இதுக்கு சால்ட்டு கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வாட்டரியாக இருக்குது பாருங்கள். இதுக்குமே சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டாச்சு. இப்போ 2 பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லைனா பட்டர் 2 ட்ராப் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை சூப்பை வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. செஞ்சு